ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வேர்ல்ட் கப்புக்கான இந்தியா ஸ்குவாட் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்குவாட்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி தோணுது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே எல்லாத்துக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கிரிக்கெட்ன்றது ஒரு ரிலீஜன் மாதிரி. கிரிக்கெட் தெரியாதவங்க கூட கிரிக்கெட்டில் இருக்க பர்சனாலிட்டி தெரிஞ்ச அளவுக்கு கிரிக்கெட் இந்தியாவில் அவ்வளோ முக்கியமான ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்கு. எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணும்போது, மச்சான் போன முறை தோத்துட்டேன், இந்த முறையாவது ஜெயிக்கணும், உன்னோடைய வீக்னஸ் என்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவோம். இந்தியாவோட வீக்னஸ் என்னன்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 டோர்னமெண்ட்டாகவே பார்த்தா, எப்பயுமே இந்தியாவோட மிகப்பெரிய வீக்னஸ் என்னென்னா ஆல்ரவுண்டர்ஸ் தான். இப்போது ஒருத்தன் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கோ அதை வச்சு தான் அவனுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாடை நம்ம அனலைஸ் பண்ணோன்னா, இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கான பிளேயர்ஸை செலக்ட் பண்ணதில் ஐபிஎல்லோட ரோல் ரொம்ப முக்கியமான ரோல். பிசிசிஐ ஐபிஎல்லை T20க்கான ஒரு ஸ்குவாட் செலெக்ஷனுக்கான ஒரு டோர்னமெண்ட்டை தான் பார்க்குறாங்க. முக்கியமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் இந்தியன் வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, இன்னொருத்தர் சிஎஸ்கேவோட முன்னாள் கேப்டன், இப்போ இந்தியாவோட முக்கியமான ஆல்ரவுண்டர் ஜடேஜா. அடுத்து இன்னொரு முக்கியமான பிளேயர் சிவம் துபே. அடுத்து இன்னொரு முக்கியமான பிளேயர் அக்ஷர் பட்டேல். இவங்க ஆக்சுவலி இவங்களுடைய ப்ரொஃபைல் படி இவங்க எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ். ஆனால் இந்த ஐபிஎல்லில் அவங்க ஆல்ரவுண்டர் ரோல்லாம் கரெக்டாக பண்ணாங்களான்னு பார்த்தா சத்தியமாக கிடையாது. ஏன்னா இம்பேக்ட் பிளேயர்னு ஒரு ரூல் வந்த பின்னாடி பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் பேட்டிங் மட்டும் தான் பண்ணுறாங்க, பவுலிங் பண்ணுறது கிடையாது. பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் பவுலிங் மட்டும் தான் பண்ணுறாங்க, பேட்டிங் பண்ணுறது கிடையாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ ஹர்திக் பாண்டியாவை எடுத்துப்போம். ஹர்திக் பாண்டியாவுக்கு இந்தியாவில் முக்கியமான ரோல் என்னென்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர். எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் பேட்டிங் ஸ்ட்ராங்கு, பேட்டிங் கீழே பவுலிங் கொஞ்சம் வீக்கு. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான ஒரு முக்கியமான பிளேயர். ஜடேஜாவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பிளேயர். இப்போ 2 பேர் இருக்காங்களே, இந்த 2 பேர்த்தில் அவங்க ஐபிஎல்லில் என்ன ரோல் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவர் அந்த இம்பேக்ட் பிளேயர் வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ்க்கு, குஜராத்துக்கெலாம் கிட்டத்தட்ட 4 ஓவர் போடுவார். ஆனால் இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்த பின்னாடி என்னதுன்னா, ஒரு மேட்ச்சுக்கு 2 ஓவரோ இல்லை 3 ஓவரோ தான் போகிறாரு. ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுறதே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பிளேயர் நம்ம ஜடேஜா என்ன பண்ணுறாரு, சிஎஸ்கே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ட்ராக்கில் மட்டும்தான் 4 ஓவர் போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. மற்ற எல்லா ட்ராக்லேயும் 2 ஓவர் தான் போகிறாரு. எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பிளேயர் அக்ஷர் பட்டேல். அவர் என்ன பண்ணுறாரு, பேட்டிங் அந்தளவுக்கு அவர் பண்ணுறதே கிடையாது. அவருடைய ரோல் இந்தியன் டீமில் என்னென்னா ஒரு பவுலர், கொஞ்சம் பேட்டிங் விளையாடுவார், அதுதான் அவரோட ரோல். ஆனால் இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்த பின்னாடி அவர் பேட்டிங்கும் விளையாடுறது கிடையாது. இன்னொரு முக்கியமான பிளேயர் யாருன்னா நம்ம ஆறுச்சாமின்னு சொல்கிற சிவம் துபே. எக்ஸாம்பிளுக்கு அவர் இந்த ஐபிஎல் இம்பேக்ட் ரூல் வந்துச்சுல, அவர் அதுக்கு முன்னாடி என்னென்னா அவரோட ப்ரொஃபைலே பேட்ஸ்மேன் ஹூ கேன் பவுல் தானே. இப்போ அந்த ரோலை அவர் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஏன்னா அவர் இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2 ஐபிஎல் அவர் பவுலிங் பண்ணது கிட்டத்தட்ட ஒருவர். அவர் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் அவர் செலக்ட் ஆகும்போது அவரை பேட்டிங் ஆல்ரவுண்டராக தான் செலக்ட் பண்ணாங்க. இப்போ 4 முக்கியமான பிளேயர்ஸ் இப்போ ஸ்குவாட் செலெக்ஷனில் பார்த்துருமா. இது இல்லாமல் முக்கியமான நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வெங்கடேஷ் ஐயர் எடுத்திருப்போம். வெங்கடேஷ் ஐயரையும் இந்தியா டீமில் எடுக்கும்போது ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராக தான் எடுத்தாங்க. இப்போது அவரும் அவருடைய ரோலை பண்ணுறது கிடையாது. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்த பின்னாடி பேட்டிங்கோட டெப்த் அதிகமாகிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 விக்கெட்ஸ் முடிஞ்சு 6th விக்கெட் விழுதுன்னா அப்போ பவுலர்ஸ்லாம் பேட்டிங்க்கு வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லப்படுற அவங்க பவுலராக இருப்பாங்க, பேட்டிங் கொஞ்சமாக பண்ணுவாங்க. இப்போ ஜடேஜா மாதிரி பிளேயர்லாம் அந்த ரோலை பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்த பின்னாடி ஒரு புது பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் பேட்டிங்க்கு நிறைய சீக்கிரம் விக்கெட் வந்துச்சுன்னா ஒரு பேட்ஸ்மேனை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இதே பவுலிங்கில் ரொம்ப வீக்கானு தெரிஞ்சிச்சு, ஏதாவது ஒரு முக்கியமான பவுலர் அடி வாங்கிட்டாங்கன்னா 6 4s நிறைய போயிடுச்சுன்னா அவருக்கு இன்னொரு இம்பேக்ட் பவுலரை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இம்பேக்ட் பிளேயருன்ற ரூல் ஆல்ரவுண்டர்ன்ற ரோலை தான் ரொம்ப முக்கியமாக அடிக்குது. துபாயில் யூஏயில் நடந்துச்சுல, அந்த வேர்ல்ட் கப்பில் இந்தியன் ஸ்குவாடுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியான பிளேயராக இருந்த முக்கியமான பிளேயர் வாஷிங்டன் சுந்தர். அவர் இந்த ஐபிஎல்லில் என்ன பண்ணியிருக்காருனா, மேட்சே விளையாடல. ஏன்னா அவருடைய ரோல் பவுலர் ஹூ கேன் பேட் தான்.
அந்த ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸே இம்பேக்ட் பிளேயர் வந்த பின்னாடி கிடையாது. இன்னொரு முக்கியமான பிளேயர் இருக்கார். அவர் யாருன்னா அவர் தான் நம்ம 3D பிளேயர்னு சொல்லப்படுற நம்ம ஊர் விஜய் சங்கர். அவர் வந்து 2019 வேர்ல்ட் கப்பில் எக்ஸாம்பிளுக்கு செலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து அவர் 3D பிளேயர்னு சொல்கிற அளவுக்கு முக்கியமான ரோல் வந்து அவர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருந்ததுனால. ஆனால் இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா, அவர் இருக்கார்ல விஜய் சங்கர், அவர் வந்து பவுலிங்கே போகிறதே கிடையாது. ஸோ இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா, முக்கியமான பேட்ஸ்மேன் ஹூ கேன் பவுல் அண்ட் பவுலர் ஹூ கேன் பேட்ஸ் அப்படின்ற கான்செப்டே போயிட்டு இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும் தவிர. ஏன்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன், இந்தியன் பவுலர் வந்து, இந்தியன் பிளேயர் வந்து ஐபிஎல் நடந்தால் தான் அவங்கள வந்து வேர்ல்ட் கப்பில் விளையாட வச்சு இந்தியாவை ஜெயிக்க வைக்க முடியும். சிவம் தூபே பவுலிங் போகிறது கிடையாது, வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் விளையாடுறதில்ல. இதோட முக்கியமான இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்தியாவில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹூ கேன் பேட்டுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ரோலை பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் நம்ம ஷர்துல் தாக்கூரும் தீபக் சக்கரும். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாம்பிள் ராஜஸ்தானில் ஒரு 500 ரன்ஸ் அடிக்கிற அளவுக்கு ஒரு பேட்டர் ஆகிட்டார். இந்த மாதிரி 500 ரன்ஸ் அடிக்கிறவங்க ஒரு மேட்ச்சில் ஒரு 2 hours 3 hours போடுற கெப்பாசிட்டி இருந்தால் அது வந்து இந்தியன் டீமுக்கான மிகப்பெரிய அசட். அந்த அசட்டுக்கான ஒரு வழியை வந்து இம்பேக்ட் பிளேயர் அப்படின்ற ரூலால் பிசிசிஐ உண்மையிலே அழிச்சிட்டு தான் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ரியான் பராக் வந்து என்ன பண்ணார்னா, ராஜஸ்தான் டீமில் இருக்கும்போது இந்த இம்பேக்ட் பிளேயர் வரதுக்கு முன்னாடி இஸ் எ வெரி குட் ஹேண்டி பவுலர்னு சொல்லுவாங்கள்ல. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது ஒரு அவசரம்னா ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போடுற பவுலர் தான் ரியான் பராக். அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான பிளேயர் இருக்கார். அவர் யாருன்னா ராகுல் திவாத்தியா. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து கப்படிக்கும் போது ராகுல் திவாத்தியாவோட ரோல் எவ்வளோ முக்கியம்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த ராகுல் திவாத்தியா வந்து இந்த ஐபிஎல்லும் பவுலிங்கே போலன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்த பின்னாடி ஒவ்வொரு பிளேயரும் அவங்களுடைய ரோலை வந்து மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்தியாவோட கேப்டன், எனக்கு வந்து இந்தியன் டீமில் முக்கியமான பிளேயர்ஸை வந்து பேட்ஸ்மேன் ஹூ கேன் பவுல், பவுலர் ஹூ கேன் பேட் அப்படின்ற முக்கியமான பிளேயர்ஸ் மாதிரி இருக்கிற சிவம் துபேவும் வாஷிங்டன் சுந்தரும் இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூலால் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இம்பேக்ட் பிளேயர் ரூல் என்ன பண்ணுதுன்னா, கிரிக்கெட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கிரிக்கெட்டுக்கான ஒரு ஃபைட் இருக்குல்ல, அதை வந்து என்டர்டெயின்மெண்ட்காக இது வந்து கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாகவே ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. இன்னொரு படி மேலே போய் நம்ம விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ் கெயில்கிட்ட நம்ம சின்ன வயசுலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், மச்சான் வாடா மேட்ச் விளையாட, நான் வந்து பேட்டிங் விளையாடுவேன் ஆனால் ஃபீல்டிங் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு காமெடியாக நம்ம சொல்லுவோம்ல. அந்த ஸ்டைலில் கிறிஸ் கெயில் கிட்ட சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிளேயர் வந்து மேட்ச் விளையாடும் போது அவர் வந்து எவ்வளோ நேரம் ஃபீல்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு அவர் வந்து கேம்குள்ளே ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பார், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார், அவருடைய கேம் அவேர்னஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமாக பேட்டிங் பண்ண மாட்டாங்க. பட் ஷர்துல் தாக்கூரும் தீபக் சக்கரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தே கேன் பேட் அப்படின்ற போது இவங்க வந்து பேட்டிங் வந்து ஐபிஎல்லில் விளையாட ரொம்ப முக்கியம். இது வந்து என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இப்போ வந்து இந்த மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கிறதுல இம்பேக்ட் பிளேயர் வந்தனால பவுலிங்கே அந்தளவுக்கு போதில்லை. அப்போ எப்படி வேர்ல்ட் கப்பில் எக்ஸ்பீரியன்ஸோடு போய் பிளேயர்ஸ் விளையாடுவாங்க? இது இன்டெரக்டாக என்ன பண்ணுதுன்னா, வேர்ல்டு கப்புக்கான இந்தியாவோட ப்ரிப்பரேஷனில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு வார்ம் அப் மேட்ச் நடந்துச்சு. அந்த வார்ம் அப் மேட்ச்சில் சிவம் துபே பங்களாதேஷ் எதிராக பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. அது 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அது எவ்வளோ முக்கியமான விஷயம். ஆனால் அவர் ஐபிஎல் மாதிரி ஒரு முக்கியமான கான்டெக்ஸ்டில் பவுலிங்கே போடாது இந்தியன் டீமுக்கு தான் உண்மையிலேயே மிகப்பெரிய இழப்பு. ஸோ இம்பார்ட்டன்ஸான விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். ஆனால் அந்த ஐபிஎல் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான பிளேயர் ஹர்திக் பாண்டியா, இப்போ இருக்கிற பும்ரா அப்படின்னு சூரியகுமார் யாதவ்னு கிட்டத்தட்ட இந்தியாவோட தூண்களை ஃபுல்லாக கொடுத்துருக்கு ஐபிஎல். சோல் ஆஃப் கிரிக்கெட்டு நல்ல ஃபைட்டை வந்து நீங்கள் மேயர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் கெடுக்குறீங்க. நான் வந்து கிரிக்கெட்டுன்றது ஒரு 11 மெம்பர்ஸ் விளையாடுற கேம் தான். இது வந்து 12 மெம்பர்ஸ் விளையாடுற கேமாக இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா சொல்கிறாரு. இதில் தான் என்ன அவர் வந்து ஒரு சாதாரணமான பிளேயர் கூட கிடையாது, இந்தியன் கேப்டன். அவர் வந்து கப்படிக்கிறது எவ்வளோ கனவோடு இருப்பார். அவர் சொல்கிறாரு, இந்த ரூலால்
எனக்கு வந்து முக்கியமான ஆல்ரவுண்டர்ஸ் கிடைக்க மாட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வாஷிங்டன் சுந்தரோ, தூபேவோ பவுலிங் வந்து அதிகம் பண்ணாதனால எங்களால் ரோல் வந்து புதுசாக வந்து ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து இந்தியன் கேப்டன் சொல்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கிற இம்பேக்ட் ரூலை வச்சுக்கிட்டு இந்தியன் டீமையும் இந்தியன் கிரிக்கெட்டையும் எப்படி பிசிசிஐ காப்பாற்றுவாங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான கொஷின். ஸ்குவாடை முடிவு பண்ண போகிறீங்கன்னும் போது கிட்டத்தட்ட ஐபிஎல் வந்து வேர்ல்ட் கப்புக்கான ப்ரிப்ரேஷனாக இருக்கணும்ல. இப்போ இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே வேர்ல்ட் கப்புக்கான ப்ரிப்ரேஷனில் ஈடுபடலை அப்படின்றது தான் இந்த ஐபிஎல் காட்டுது. ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய ரோலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஹர்திக் பாண்டியா ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடல, ஜடேஜா வந்து ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடல, அக்ஷர் பட்டேல் வந்து அந்தளவுக்கு பேட்டிங் பிடிக்கவே இல்லை, சிவம் துபேலாம் கிட்டத்தட்ட சுத்தமாக பவுலிங்கே போடல. அப்படின்னும் போது இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்து இந்தியன் கிரிக்கெட்டை தான் அழிச்சிட்ருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸ்போர்ட்ஸ்ன்ற என்விரான்மெண்ட்டை சுற்றி ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் சிஸ்டமே ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஹெல்த் சிஸ்டம்லாம் இன்டெரக்டாக பாதிக்கப்படும். ஏன்னா இப்போ வந்து கிரிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஓவராக பொலிட்டிசைஸ் பண்ணி ஓவராக என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக கொண்டு போயிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற பீப்புள் வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த கல்ச்சர் மேலே ஒரு கோவம் வர ஆரம்பிக்கும்ல. அந்த கோவம் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸு அந்த ஹெல்த்து அந்த சரௌண்டிங்ஸை வந்து ரொம்ப பாதிக்கும். அதனால் பிசிசி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஓவராக கமர்ஷியலைஸ் பண்ணுறத வந்து குறைக்கணும். ஸோ இது இன்டெரக்டாக இந்தியன் கிரிக்கெட்டை தான் அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம உண்மையிலே இந்த மாதிரி நமக்கு தான் கப்பை வராத போவோம். ஏன்னா இப்போ 2009 இப்போ வந்து ரீசெண்டாக 2023 ஒரு வேர்ல்ட் கப் நடந்துச்சு பார்த்தீங்களா. அதில் ஆஸ்திரேலியா வந்து கப் அடித்தாங்க. அவங்களோட முக்கியமான ஒரு பிளேயர் யாருன்னா கிளென் மேக்ஸ்வெல். அவர் என்ன பண்ணார்னா ஹீஸ் எ வெரி குட் பேட்ஸ்மேன் பட் ஹீ கேன் பவுல்னு சொன்னோம்ல, அந்த ரோலை தான் பண்ணார். எப்பயுமே ஒரு டோர்னமெண்ட்டில் உங்களுக்கு பேட்ஸ்மேன் மேட்ச் தான் வின் பண்ணுவாங்க, ஆனால் டோர்னமெண்ட்டை வின் பண்ணி தரது வந்து கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர்ஸும் பவுலர்ஸும் தான். அந்த ஆல்ரவுண்டர்ஸையும் பவுலர்ஸையும் ஐபிஎல்லை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்தளவுக்கு இந்தியன் கிரிக்கெட் இன்டெரக்டாக டேமேஜ் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த இந்தியன் கிரிக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து பிசிசி கிட்ட காப்பாற்றணும் அப்படின்றதான் தோணுதே தவிர வேறு எதுவும் சொல்ல தோணலை ஃப்ரெண்ட்ஸ்.